உங்களை கையெடுத்து நோட்டீஸ் காலி பண்ண சொன்னா குழந்தைகளை வச்சுட்டு எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. திஸ் இஸ் கோர்ட் ஆர்டர். देखिए எல்லாரும் வீடு கட்டறதுக்காக எங்க பேங்க்ல இருந்து லோன் வாங்குனீங்க. இது வரைக்கும் லோனை திருப்பி கட்டல. பேங்க் உங்களுக்கு 1 மहीने டைம் கொடுக்குது. ஒருவேளை நீங்க டைம் குள்ள காசு திருப்பி கட்டலைனா உங்க வீடு திங்ஸ் எல்லாத்தையுமே நாங்க ஜப்தி பண்ணிடுவோம். கம் ஆன். டேய் பேங்க்ல லோன் வாங்கிட்டு கட்டலனா இப்படி தான் தூக்கி போடுவாங்க. நமக்கு எதுக்குடா இதெல்லாம்? டேய் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க பொம்பளைங்க குழந்தைங்கன்னு கூட பார்க்காம எல்லாரையும் கழுத்தை பிடிச்சி தள்ளுறத பார்த்ததும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம தாராவில இனிமே எந்த குடும்பமும் கஷ்டப்படக்கூடாது, வாழவும் கூடாது. 10 நாள்ல உங்க எல்லார் கஷ்டத்தையும் தீர்த்து வைப்பேன். தாராவில இனி எந்த வீடும் அடகுல இருக்காது. உங்க பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறேன்னு சூர்யா வாக்கு கொடுக்குறேன். किधर से आया? தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல இருந்து வந்து இங்க என்னத்த கிழிக்க போற? நீங்க தானே பிறந்த, நீ என்னத்த கிழிச்ச? இது வரைக்கும் பெருசா சாதிச்சவங்க எல்லாம் எங்க இருந்தோ வந்தவங்க தான். எப்பவும் எவனோ ஒருத்தன் வரணும், ஏதோ ஒண்ணு செய்யணும். இப்ப இந்த மும்பைக்கு நான் வந்திருக்கேன். நினைச்சது நடக்கும், கொடி பறக்கும். உனக்கு லோன் இருக்கா? இருக்கு. உன் கடன் தீர்ந்து போச்சுன்னா என் பின்னாடி வா. ஞாபகம் வச்சுக்கோ, என் பேரு சூர்யா. 10 दिन के बाद इधर ही मिलेंगे. கொண்டாடலா, கோடிய நடலாம். என்னடா பேசிட்டு இருக்கிற? வீட்டு வாடகை கட்டுறதுக்கே காசு இல்ல. இங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? அவனுக்கு எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்கன்னு தெரியுமா? நீ கட்டிருவியா? பைத்தியமாடா பிடிச்சிருக்கு உனக்கு? கட்டுறேன் கட்டலங்கிறதெல்லாம் அப்புறம். நான் சொன்னதை இங்க இருந்த இத்தனை பேர் நம்பினாங்க. ஆனா என் ஃப்ரெண்டா இருந்து நீ நம்பலையடா. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட். Rich kid. So what? Hey, come. வரட்டும் பாத்துக்கிறேன். ஹாய் ஓ, சார். இங்க இருக்கீங்களா? உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். தேடி என்ன பண்ணுவ? லாபில புதைச்சிருவியா? See, Shut up. Shut your mouth. நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலா என்ன பத்தி உனக்கு எதுவுமே. Actually what? வாய் மூடு. நேத்து நீ என்ன திட்டத நினைச்சு என்னால ராத்திரில தூங்கவே முடியல. Early morning கனவுல கூட வந்து. நான் சொல்றத கேட்காம அனாவசியமா பேய் மாதிரி கத்திட்டு இருக்க. நான் உனக்கு சாரி சொல்ல தான் வந்திருக்கேன். சாரியா? எதுக்கு? உன்னை அனாவசியமா திட்டிட்டேன். நேத்து நைட்டு தான் தெரிஞ்சு. நேத்து ராத்திரி எப்படி தெரிஞ்சது? நைட் அவ ஃபுல்லா குடிச்சிட்டு மேரிட்ல வந்து சண்டை போட்டேன். அப்பதான் தெரிஞ்சது அவ வேற நீ வேறன்னு. சாரி. சூர்யா. சித்ரா. என்ன இது பெயிண்டிங் ஹாபியா? Hobby இல்லைங்க சார். We are professionals. She's an artist. I'm a flutist. ஏன் கையில வரைகிற பிரஷ் வாங்க காசு இல்லையா? காசு இல்லாமலாம் இல்ல. ஹேண்ட் பெயிண்டிங்ஸ் ஆர் மோர் வேல்யூபிள். ஓ, எனக்கு பெயிண்டிங்கை பத்தி அவ்வளவா தெரியாது. மை டேடி இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். ஒரு தடவை ஆக்ஷன்ல ஏதோ பிகாசோ பெயிண்டிங்னு வாங்கினாரு. அது பாரிஸ்ல எங்க ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்தது. அது இப்போ அங்கதான் இருக்கா இல்ல வீட்டு கராஜ்ல போட்டோமான்னு தெரியும். கராஜ்லயா? சார், இட்ஸ் பிகாசோ. கண்ணா பின்னால அதை ஹேண்டில் பண்ண கூடாது. சித்ரா, நான் சின்ன வயசுல இருந்தே பிசினஸ்னு இருந்துட்டதுனால ஆர்டிஸ்டிக் லைஃபுக்கு தூரமா போயிட்டேன். உன்ன மாதிரி யாராவது பெயிண்டிங் பண்ணா நம்மளால பண்ண முடியலையே. இந்த மாதிரி யாராவது ஃப்ளூட் வாசிச்சா அரட நம்மளால இப்படி வாசிக்க முடியலையேன்னு ரொம்ப கஷ்டப்படுவோம் தெரியுமா? Don't worry sir. வாசிக்குதா நான் இருக்கேன்ல. நீங்க கவலைப்படாதீங்க. I like you. எதுக்கு உன்னை என்கரேஜ் பண்ணணும் போல தோணுது. Thank you.
தேங்க் யூ so much. சார் வணக்கம் சார். குட் மார்னிங் சார். நீங்க செக்யூரிட்டி இல்லாம தனியா ஏன் சார் வந்தீங்க? நம்ம மேடம்ங்களா? வணக்கம் மேடம். வணக்கம். ஹலோ சிவா பாய். யா பை. சார் பேர் என்ன சொன்ன? புருஷோத்தமன் சார். புருஷோத்தம் நீ பேப்பர் படிச்சியா? படிச்சேன் சார். எக்ஸ் மினிஸ்டர் லாலு சாப் என்ன பிரச்சனை அது? அதுவா சார், ஒரு பழைய மர்டர் கேஸ்ல முன்ஷிங்கிறவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்காங்க. அவன் இப்ப அப்ரூவரா மாற போறான். அவன் உண்மையை சொல்லிட்டான்னா லாலு கதை கந்தல் தான் சார். உனக்கு லாலுவோட செக்ரட்டரி தெரியுமா? தெரியும் சார், எங்க ஊர் தான், சேலம். அப்படின்னா நான் சொல்லாம எங்க ஆளுங்க வருவாங்கன்னு சொல்லி உடனே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க. வாங்கி தரேன் சார். எங்க சிச்சுவேஷன் ரொம்ப பரபரப்பா இருக்கு. என்ன நடக்கும்னு யாருக்குமே எதுவுமே தெரியல. லாலு சாப் ஏ கியா? साहब अंदर है, ஜூஹலர் मीटिंग में। கீர்த்தனா. कौन है? சார் கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். சொல்லு. பர்சனலா புரியாதவங்க चल चल கிளம்புங்க. ஜாவ். முடிஞ்சா செக்கிங்? அப்ப இது என்ன? கூட இந்த மாதிரி ஆள்லாம் வச்சிருக்கிறதுனால தான் நாசமா போற. பா. ஏன் உனக்கு செப்பரேட்டா சொல்லணுமா? அவன் இல்லாம நான் எதுவும் கேட்க மாட்டேன், பேச மாட்டேன். வா 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 உட்கார் உட்கார். லாலு சாப், ஐ லவ் யூ. நான் உங்க பெரிய ஃபேனு. 5 வருஷத்துக்கு முன்னால மும்பை வந்தப்பவே உங்களை சந்திக்கணும்னு நினைச்சேன். ஆனா எனக்குன்னு ஒரு ரேஞ்ச் வந்ததுக்கு அப்புறம் சந்திக்கலான்னு விட்டுட்டேன். இன்னைக்கு நமக்குன்னு ஒரு கேங் இருக்கு, ஃபுல் செட்டப் இருக்கு. சூர்யா அப்படின்னா பாம்பேல தெரியாதவங்க யாரும் இல்லை. அதுக்கு என்ன இப்போ? இந்த லாயர்லாம் நம்மனா வேலைக்கு ஆகாது. ஜெயில இருக்க முன்ஷிய ஜெயிலிய போடுறதுக்கு பிளான் வச்சு. போதுமா இன்னும் வேணுமா? உனக்கு எவ்வளவு வேணும்? எனக்கு லாலுவோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். உன் வேலையை முடிச்சா பணம் எவ்வளவு வேணா தருவேன். அது எனக்கு வேண்டாம். ஐ லவ் யூ. பசங்க செலவுக்கு மட்டும் 5 லட்சம் கொடுத்தா போதும். சார், இவன் சொல்ற ஐ லவ் யூக்கும் 5 லட்சத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இவனுக்கு எதுவும் கொடுக்காதீங்க. தேவையில்லாத ஐடியாலாம் எதுக்குடா கொடுக்குற? உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நடுவில் கம்பி என்ன போறது அவரு. நீ ஒரு பக்கத்துல இருக்கிறதுனால தான் அவருக்கு தரித்திரம் பிடிச்சது. அன்னைக்கு முன்ஷியை டீல் பண்ணது நீயா இல்லையா? அவ்வளோ டீப்பா வேண்டாம் சார். எனக்கு என்னவோ இவன் பேசுறத பார்த்தா கரெக்டாக பண்ணிடுவான்னு தோணுது. ஏன்னா இவன் தைரியத்தையும் கான்ஃபிடன்ஸையும் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்ல, கொடுத்துருங்க. இவ்வளவு பணமா? யாரா கொடுத்தாங்க? அது போட்டோம். டோங்கிரி அந்த ஏரியா எங்க இருக்கு? ஐயோ, அங்க எதுக்குடா? அது கேங்ஸ்டர்ஸும் கிரிமினல்ஸும் இருக்கிற ஏரியா. நாம அங்கதான் போறோம். ஷக்கில் எங்க இருக்கா? அவங்கள கேளுங்க. अब भी छोकरा था यार, बहुत थोड़े साल का मुंबई में यार धंधा करने का जगह किधर बची है सारा धंधा करने के लिए, बहुत टेंशन है. ஷக்கில் எங்க? என்ன உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்புறம் ஏன்டா நடிச்ச? போடா பே துஸ்ஸாலே. தெரியாட்டி அடிக்கூடாதா? ஈகோ என்னடா முறைக்கிற? நீ பெரிய பிஸ்தாவா? तेरी चपरे जगड़े में बहुत खुशी मिलती है तुझे. कितना हिम्मत है तेरे पास? எங்க ஏரியாக்கு வந்து எங்கள் மேல கை வைக்கிறியா? டேய் வேணாண்டா, வேணான்னு சொன்னேன்ல. நசீர்
அடிச்சா எப்படி இருக்குங்கிறத எவன் எவனோ சொன்னானே தவிர எனக்கே தெரியாது. இப்போ உனக்கு தெரியும். நான் பேசலான்னு வந்ததுனால முழு மனசோட அடிக்கல. ஷக்கீல் எங்கடா இருக்கான்? இப்படி ரவுண்ட் அப் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. கன்ஃபியூஷன்ல எல்லாரையும் எக்கு தப்பா அடிச்சு. ஷக்கீல் எங்கம்மா? அவங்கிட்ட பேசணும். ஷக்கீல் ஜெயில இருக்கானா? எங்களை என்ன அடிக்கிற? ஜெயில இருக்கானா? அப்போ உங்ககிட்ட தான் பேசணும். தம்பி, ஈர துணி ஐஸ் கியூப்ஸும் கொண்டு வாங்கம்மா. மும்பைல பாய் இல்லாம உங்களுக்கெல்லாம் வேலை இல்லாம போயிடுச்சு. நாளையில இருந்து நானே உங்களுக்கு பாய். எங்களுக்கு பாயா? நீங்க இப்படி கேட்க கூடாதுன்னு தான் வேணும்னே அடிச்சேன். கன்வின்ஸ் ஆகலைன்னா சொல்லுங்க, மறுபடியும் உங்களுக்கு ஒரு ரவுண்டு காட்டுறேன். மூஞ்சி அதிகம். டேய், நாம எல்லாரும் கிரிமினல்ஸ்டா. தப்பு செஞ்சுதான் பொழைக்கணும். உங்க எல்லாருக்கும் நான் வேலை கொடுக்குறேன். முட்டாள்தனம் ஈகோ இல்லாம பொழைச்சுக்காங்க. ஏ புஜி, தலைக்கு ஒரு 50,000 கொடு. சரி. இந்தா. பாயிண்ட் நம்பர் 1, நம்ம பசங்கள்லாம் எங்கெங்க இருக்காங்களோ எல்லாரையும் வர சொல்லுங்க. நான் சந்திக்கணும். நம்பர் 2, ஒரு லாயர் கிட்ட பேசுங்க. ஜெயிலில் இருக்கிற ஷக்கீல், அவன் கூட இன்னும் யார் யார் இருக்காங்களோ எல்லாரையும் வெளியேடுங்க. நம்பர் 3, ஜெயிலில் இருக்கிற ஷக்கீல் ரிலீஸ் ஆகிறதுக்கு முத நாள் அவன் ஒரு வேலை பண்ணணும். நீ பேசுறியா, நான் பேசட்டுமா? உனக்கு என்ன பிடிச்சிருந்தா கீப்பா வச்சுக்கோ. என்ன? ட்ரீட் மீ லைக் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட். தெரியும்ல வச்சிருக்கிறவளை எப்படி கவனிச்சுக்கணும்னு. காரு கொடுக்கணும்,